வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஜனார்தனன். நான் உங்கள் ஸ்ரீவர்சன். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் அரிதிலும் அரிதான கோயில் ஒண்ணு. அதாவது பொதுவாவே பஞ்சமுகத்துல நம்ம மதத்துல ரொம்ப இந்து மதத்துல ரொம்பவே சிறப்புடையதாக இருக்கின்றது. அதாவது நம்ம பார்த்தோம்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஹேரம்ப கணபதி தான் பஞ்சமுக விநாயகர்னு. ஆனா பஞ்சமுக, அதாவது சிவனுக்கு 5 முகங்கள் உண்டு அப்படின்னு பேரு. தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜதம், அகோரம் அப்படின்னு இருக்கு. 4 முகம் தான் சிவனுக்கு உண்டுன்னு. ஆனா சிவனுக்கும் பஞ்சமுகம் உண்டு. ஆனா இந்த சிவன்லயே 5வது முகமான அகோர முகம், அகோர முகத்திலிருந்து தோன்றிய ஒரு தேவதை தான் யாருன்னா பைரவர், வீரபத்திரர், காலகங்காரர், சரவேஸ்வரர்லாம் அகோர முகத்திலிருந்து தோன்றிய மூர்த்திகள். அகோர மூர்த்திகள்னு பேர் இவர்களுக்கு. அகோர மூர்த்தின்னு பேரு. இப்ப இந்த அகோர முகத்துல இருந்து தோன்றின ஒரு தேவதை தான் பைரவர். இந்த பைரவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலோட காவல் தேவதையே பைரவர் தான். அதுல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்ல பைரவர் பல இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கால பைரவராகவோ, அதாவது பொருணாகட்சண பைரவராகவோ, இல்ல என்ன சொல்றது ஞான பைரவர், இப்படியான பேர்ல தான் இருப்பார். பொதுவாகவே நிறைய கோவில்ல சிவன் கோவில்ல பார்த்தீங்கன்னா பைரவர் அரிதினும் அரிதா பார்த்தீங்கன்னா பைரவர் பொதுவாகவே எப்படி இருப்பாரு, நாய் வாகனத்தோட 4 கரங்களோட கால பைரவரா இருப்பாரு. இல்ல சில கோவில்ல ஒரு முகத்தோட அஷ்டபுஜங்களோட நாய் வாகனத்தோட இருப்பாரு. இன்னும் பாத்தீங்கன்னா சில கோவில் அரிதினும் அரிதான பைரவர் கோவில்களுக்கு காரைக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒரு பைரவர் யோக பைரவரா இருக்காரு. திருப்பதிநாதர் கோவில யோக பைரவரா இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சில கோவில்ல கதாயுத பைரவரா இங்க இருக்காரு. அது பேர் என்ன, தூரக்குடி ஊர்ல கதாயுதம் தாங்கிய பைரவர். ஒரு கோவில ரெட்டா நாயோட ஒரே பைரவரா இருப்பாரு. ஒரு சில கோவில்ல பைரவர் இருப்பார். சோ பைரவரோட பேர்ல கோவில அழைக்கப்படுகிறது பைரவன் பட்டி அப்படிங்கிற ஊரு இருக்கு. காசியோட காவல் தேவதை கால பைரவர் தான் சொன்னா. காசி 8 பைரவர்கள் இருக்கார்கள். பைரவரை வழிபடாமல் காசி கையில் வாங்காமல் காசி யாத்திரை பூர்த்தி அடையாதுன்னு ஒரு சொல் வழக்கே உண்டு. இப்ப நம்ம பார்க்க போற பைரவருக்கு ரொம்ப ரொம்ப அரிதினும் அரிதான பைரவர். இப்ப இந்த பஞ்சமுகத்திலே நம்ம பார்த்தோம் இல்லவா, பஞ்சமுகத்துல பார்த்த பைரவத்தையே பார்த்தோம்னா ஒரு பைரவர் இருக்கார். அதுவும் இந்த பைரவருக்கு வாகனம் நாய் இல்லை, சிங்கம். இது 2 சிங்கம் யாழி. இந்த மாதிரி ஒரு பைரவரை பார்த்தது உண்டா நீங்கன்னு கேட்டா கண்டிப்பாக அபூர்வத்துல அபூர்வ பைரவர். எப்படி இந்த பஞ்சநதன நடராஜர் அபூர்வமோ அந்த மாதிரி இந்த பைரவரும் அபூர்வம். நீங்க பாக்கலாம் இந்த பைரவர் எங்க இருக்காருன்னா பஞ்சமுகத்தோடு சிம்ம வாகனத்தோடு கூடிய பைரவர் சேத்திர பாலகரா சத்துருதங்கார பைரவர் எங்க இருக்காருன்னா திருச்சி மாவட்டம் முசிறி கிட்ட இருக்கிற ஊர் தாத்தையங்காரப்பேட்டைன்னு ஒரு ஊர், அக்ரஹாரம். அந்த ஊர்ல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில்ல சத்துருசங்கார பைரவரா பஞ்சமுக பைரவரா எழுந்தருளி இருக்கார். பஞ்சமுக பைரவர்னு பேரு இவருக்கு. இந்த பைரவரை பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல எப்படின்னா இது எங்க இருக்குன்னு திருச்சியில இருந்து முசிறி இருக்குல்ல, திருச்சி பக்கத்துல இருக்கிற ஊர் முசிறி. இது எங்க இருக்குன்னா சத்திரம் பேருந்து நிலையம் இருக்குல்ல, சத்திரம் பேருந்து நிலையம் நொச்சியம்பையாக போனா முசிறி போயிடலாம் ஈஸியா. அந்த முசிறி ரோட்ல இருந்து நேரம் உள்ள போனோம்னா முசிறி பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து கொஞ்சம் உள்ள போனோம்னா தாத்தையங்கார்பேட்டைங்கிற கிராமம் வந்துடும். அந்த ஊருடைய மத்தியில அந்த சிவன் கோவில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோவில்னு பேரு. இந்த காசி விஸ்வநாதர் கோவில பார்த்தேன்னா தலைவரலாறுங்கிறது என்னன்னா குழந்தை வரம் வேண்டிய தம்பதியினர் என்ன பண்ணாருன்னா காசியில இருக்கக்கூடிய சிவனை இங்க கொண்டு பிரதிஷ்டை செய்தனர்னு சொல்லப்படுகிறது. வடநாட்டுல இருந்து லிங்கம் கொண்டு அதனால இந்த சிவனுக்கும் காசி விஸ்வநாதர் பேர் ஏற்பட்டதுங்கிறது ஒரு செவிவழி செய்தியாக சொல்லப்படுகிறது. அம்மனுடைய பேரு காசியில இருக்கிறது போல விசாலாட்சி அம்மன் பேரு. இந்த கோவில்ல எல்லாமே சிறப்பு தான். இந்த கோவில்ல அதாவது பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சிறியதாக இருக்கக்கூடிய சுயம்புலிங்கம். அதாவது அவரோட சன்னதியே ஒரு விசித்திர அமைப்பா இருக்கும். எப்படின்னா 3 பக்கமும் கருங்கல் ஜன்னலுடன் கூடிய சன்னதி இது. அது மட்டும் இல்லாம அம்மன் திருநாமம் விசாலாட்சி அம்மன். விசாலாட்சி அம்மன் தன்னை அண்டிய பக்தர்களுக்கு தாய் உள்ளத்துடன் அருள்பாலிக்கின்றார். காசியை போலவே இங்கு அம்மனுக்கு பேர் விசாலாட்சி அம்மன் என்று பெயர். அது மட்டும் இல்லாம இந்த கோவில எல்லாமே சிறப்பு தான். இந்த கோவில பார்த்தா இருக்கக்கூடிய விநாயகரே ஒரு பெரிய விநாயகர். அவருக்கு பேரு ராஜ விநாயகர்னு பேரு. அந்த விநாயகர் ரொம்ப தத்ரூபமான சிற்பமா இருக்கும். அதாவது அவருடைய கைகள், விரல்கள், தன்னுடைய தும்பிக்கை, மோதகம் எல்லாமே தத்ரூபமா இருக்கும். வரவருடைய வினைகளை தீர்த்து அருளக்கூடிய மிகப்பெரிய ராஜ கணபதின்றது அவருக்கு பேரு. அடுத்தது இந்த கோவில்ல பார்த்தேன்னா முருகரை பார்த்தேன்னா முருகர் 6 முகமும் மயில் மீது ஏழருளி இருப்பார். வள்ளி தேவானோட தன்னுடைய நெஞ்சில திருச்சூரத்தை தாங்கியவாறு இருக்கின்றார் முருகன். அரிதினும் அரிதான ஒரு சிற்பம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில கோவில்ல சரஸ்வதி தனித்தனத்தில் வீணையுடன் சரஸ்வதி எழுந்தருளி இருக்கிறார். நாமகள் என்னும் சரஸ்வதி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வேற என்ன விசேஷ சன்னதி இருக்கிறது என்றால் நவகிரகங்கள், 63 போன்ற சன்னதிகள், சண்டிகேஸ்வரர் போன்ற சன்னதிகள்லாம் இருக்கின்றன.
கோவிலோட தலவிருட்சம் வில்வ மரம். சிவனுடைய தினமும் பூஜையில் வில்வம் பூஜிக்கப்படுகின்றது. இன்னும் இந்த கோவில் என்ன சிறப்புனா, அர்த்த மண்டபத்துல துவாரகால மண்டபத்தை தாண்டி நந்தி மண்டபமும் இருக்கு இந்த கோவில். அந்த நந்தியும் சற்று விசேஷ அமைப்புடன் காணப்படுகின்றது. எவ்வாறு என்றால், அதாவது நந்தி தனது இடது பக்கமாக கழுத்தை திருப்பி கொண்டு ஒரு கண்ணால் மூலவரான காசி விஸ்வநாதர், இன்னொரு கண்ணால் பஞ்சமுக பைரவரையும் பார்த்து கொண்டே இருக்கின்ற மாதிரி இருக்கின்ற நந்தி. பிரதோஷ வேளையில் வைப்பட்டால் சகல பலன்களையும் தரும் இந்த நந்தி. இந்த நந்தியும் விசேஷமானது. ஆறாவதாக இந்த கோவிலில் பிற அரிய சிற்பங்களும் இருக்கின்றன. பிற அரிய சிற்பங்கள்னு சொன்னா என்ன சிற்பங்கள்? இந்த கோவில பார்த்தா கருவில தாயோடைய கருவிலிருந்து குழந்தை எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது முதல் இறப்பு வரை அந்த சிற்பங்களை எல்லாம் செதுக்கி இருக்கிறார்கள். குழந்தை உண்டாகும் சிற்பங்களை, காயிலின் கருவிலிருந்து உருவாகும் வந்து இறப்பு வரை அந்த சிற்பங்களை செய்திருக்கிறார்கள். மிக ஒரு அரிதிலும் அரிதான கோவில். இப்ப இந்த பஞ்சமுக பைரவர் கிட்ட வருவாங்க. பஞ்சமுக பைரவருங்கிறவர் இந்த கோவில பார்த்தீங்கன்னா தனித்தனதிலே ஈசான்ய மூலையில தெற்கு நோக்கி எழுந்தருளி கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கின்றார். இந்த பைரவர் சத்துரு சம்ஹார மூர்த்தியின திருநாமம். 5 முகத்துடன் 12 கரங்களுடன் 8 கரங்களுடன் சிம்மத்தின் வாகனத்தினை கொண்டு எழுந்தருளி இருப்பவர். குறிப்பாக பைரவருடைய வாகனம் நாய். ஆனால் குறிப்பாக எல்லா கோயிலும் பைரவருக்கு நாய் இருக்கின்றது. நாய் இருந்தாலும் கூட இந்த கோயில்ல பைரவர் சிம்மம் இருக்கிறது. சிம்மம் தனது வாளை சுருட்டியபடி இருக்கின்றது. இதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் காடுகுடின்னு ஒரு கோவில் இருக்கு. காடுகுடி கைலாசநாதர் கோயில்னு பேரு. இவர் காசி விஸ்வநாதர், அவர் கைலாசநாதர். அந்த கைலாசநாதர் கோயிலும் இதே மாதிரி ஒரு பஞ்சமுக பைரவர் மிகப்பெரிய உருவத்தில் இருக்கிறார். பிரம்மாண்டமாக 6 அடி உருவத்தில் அகோர வீரபத்திரருடன். அவருக்கு பின்பு அவர் கையில் என்ன இருக்கிறது என்றால் சங்கு, சக்கரம், கேடயம், கத்தி, கபால மாலை போன்றவற்றை யாழி வாகனத்துடன் காட்சி அளிக்கின்றார் அந்த பைரவர். கார்குடி கோவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் இருக்கிற பைரவர். இந்த பைரவர் இவரும் சத்துரு சம்ஹார மூர்த்தி தான். ஆக இந்த காத்தயங்கார்பேட்டை கோவில் இருக்கக்கூடிய பைரவர் பஞ்சமுக சத்துரு சம்ஹார மூர்த்தி பைரவர் ரொம்ப விசேஷமானவர். இவருக்கு என்னன்னா எதிரி தொல்லைகள், குறிப்பாக அந்த எதிரின்றவங்க தானே ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்துட்டு இருப்பான். சில எதிரிகள் பார்த்தா செய்வினை பிள்ளி சூனி வைக்கிற அளவுக்கு மோசமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள், நம்மளோட பணத்துக்கு மேல கண்டிச்சு படுற அளவுக்கு எதிரிகள், அடுத்தவனுடைய குடியை கெடுக்கணுங்கிற அளவுக்கு எதிரிகள் இருப்பாங்க. நம்ம குடியை எப்படி கெடுக்கிறதுன்னு எதிரிகள் தாயக்கட்ட ஆடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பானுங்க. சகுனியாகவும் மந்திரையாகவும் இருப்பாங்க சில எதிரிகள் தான். நமக்கு இவர்கள்ட்ட விமோசனம் வேணும்னா இந்த கோவில் இருக்கிற பைரவரை வைப்படுறதும் சிறப்பு. அதாவது தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள்ல அந்த பைரவருக்கு தேங்காய் தீபம், தேங்காய் மூடி தேங்காய் தீபம், வெண்பூசணி தீபம் போன்ற தீபம், பாகக்கா தீபம் போன்றவற்றை எல்லாம் ஏற்றி பைரவரை வைப்பட்டால் சத்துரு தொல்லை இதெல்லாம் எதிரி பயம் சத்துரு தொல்லை எல்லாம் நீங்கி வளமான நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் இந்த பைரவர். பயமில்லா வாழ்க்கையை அருள்வார் இந்த பஞ்சமுக பைரவர். இந்த பஞ்சமுக பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்று சிறப்பு வைப்பாடுகள் நடைபெற்றன. அது மட்டும் இல்லாமல் பிரதி வருடம் வரக்கூடிய மகாதேவ அஷ்டமி என்கிற காலபைரவ அஷ்டமி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது இந்த கோவில். இந்த பைரவருக்கு பக்தர்கள் தனது நேர்த்தி கடனை நிறைவேற்றிய பிறகு இந்த தேய்பிறை அஷ்டமி என்று பைரவருக்கு வஸ்திரம், அபிஷேகம், மாலைகள் காட்டி வைப்படுகின்றனர். வில்வ மாலை எல்லாம் காட்டி வைப்படுகின்றனர். இந்த பைரவரை வைப்பட்டால் எதிரிகளும் மற்றும் சத்துரு தொல்லைகளிலிருந்து விடுபட்டு நலமாக வாழலாம் அனைவரும். எதிரி தொல்லை இல்லாமல் எதிரிகளை அடக்கி விடுவார் இந்த பைரவர். ஆகையினால் ஒருமுறை தேய்பிறை அஷ்டமி வைப்பாடு இந்த கோயிலில் மிக மிக விசேஷம். தேய்பிறை அஷ்டமியினால் நமது சத்துரு தொல்லை அனைத்தும் நீங்கும் இந்த பைரவரை வைப்பட்டால். ஆகையினால் ஒரு முறையாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த தாத்தயங்கார்பேட்டை கோவில் இருக்கக்கூடிய பஞ்சமுக பைரவரை வைப்பட்டு அவரை உரிய தீப பரிகாரத்தை செய்து, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உரிய அந்த அபிஷேகம் வஸ்திரம் காட்சி நீங்கள் வைப்பட்டீர்கள் என்றால் மிக மிக உங்க வாயுவில் எதிரி தொல்லை நீங்கி நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்பதை இன்னும் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் தாத்தயங்கார்பேட்டை சிவன் கோவிலுக்கு. இந்த கோயில் முச்சிறி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கின்றது. இந்த கோவில் முச்சிறி திருச்சி மாவட்டம் முச்சிறி வட்டத்தில் இருக்கின்றது இந்த கோயில். திருச்சியிலிருந்து நொச்சியம் வழியாக மணச்சநல்லூர் டோல்கேட் பஸ் ஸ்டாண்டு வழியாக கூட நாம் செல்லலாம். இந்த கோயிலுக்கு சத்திரம் பேருந்து வழியாக கூட செல்லலாம். அங்கிருந்து முச்சிறி வழியாக தாத்தயங்கார்பேட்டை சென்றால் முச்சிறி ஊரில் இருக்கின்ற கிராமம் தாத்தயங்கார்பேட்டை. அங்கிருந்து ஊருக்குள் மத்தியில் இருக்கின்றது காசி விஸ்வநாத சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு சென்றால் நீங்கள் நல்லபடியாக இறைவனை வைப்படலாம். நன்றி, வணக்கம்.